ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது புதுசா வரக்கூடியவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கி மதுரை தாங்க. மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊர்ல நடந்த சம்பவம் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னியம்மாள் அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னியம்மாவுடைய குடும்பத்துக்கே நடந்திருக்குங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கி 2014 தாங்க இந்த சம்பவம் நடக்குது. பொன்னியம்மாளுடைய குடும்பத்தை பாத்திரலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல பெருமாள் அவங்க ஹஸ்பண்டுடைய பேருங்க. 2 குழந்தைகள் இருக்காங்க. அதாவது 2 பெண் குழந்தைகள் தான். மூத்த குழந்தை 10ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்காங்க. 2வது குழந்தை 5ஆம் கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க. வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு சின்ன வீடு தாங்க. அந்த வீட்டுக்கு பின்னால ஒரு மாட்டு தொழுவம் வச்சிருக்காங்க. சைட்லயே ஒரு ஆட்டு பண்ணையும் வச்சிருக்காங்க. பெரிய அளவுல எல்லாம் கிடையாதுங்க. ஒரு 4 மாடுகள், அதுக்கு பிறகு ஒரு 2 ஆடு, அதுக்கு பிறகு வீட்டுல மிருகங்களை நிறையவே வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஆட்கள் அப்படின்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய், பூனை, கோழின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வீட்டை சுத்தி மொத்தமுமே மிருகமா தான் இருக்கும். ஆனாலும் வீட்டுக்குள்ள மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல 8 ஏக்கர்ல ஒரு லேண்ட் இருக்குங்க. அதாவது இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நல்ல பெருமாள் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு விவசாயம் தான் தொழில். அதை மீறி எந்த வேலையும் அவருக்கு தெரியாது. அதனால இந்த 8 ஏக்கர் லேண்ட்லயும் இவங்க நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கடலை, உளுந்து, பருப்பு, அது இதுன்னு அவங்களுக்கு என்ன போட்டா என்னது கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த 8 ஏக்கர் லேண்ட்லயும் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 6 ஏக்கர் லேண்ட்ல தான் இந்த விவசாயம் மொத்தம் பண்றாங்க. 1 ஏக்கர்ல 1 ஏக்கர் தென்னம்பிள்ளைகள் வச்சிருக்காங்க. 1 ஏக்கரை இவங்க ஃப்ரீயாவே வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் மேயறதுக்காக புற்கள் வளர்ந்து நிக்கிறது மாதிரியான ஒரு செட்டிங்ல அப்படியே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்காக தாங்க இந்த பிரச்சனையே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்லயே ஒரு வக்கீல் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அல்ல ஒரு கிரிமினல் லாயர் அப்படின்னு சொல்லாங்க. அந்த மாதிரியான ஒரு லாயர் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இவருடைய அந்த 8 ஏக்கர் லேண்ட் பக்கத்துல அவருடைய இடம் இருந்திருக்குது. அவருக்கு ஒரு 5 ஏக்கர் லேண்ட் அங்க இருக்குதுங்க. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இந்த 8 ஏக்கர் லேண்டையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. அது அவர் மட்டும் கேட்கலைங்க, ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கேட்கிறாரு. கடைசியா அவரே இறங்கி கேட்கிறாரு. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான், இதுலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வேற வேலை தெரியாது, அதனால இந்த இடத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையும் வருது. ஆனா அந்த வக்கீல் கடைசியா கேட்டுட்டு போகும்போது, சரி சரி நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வக்கீல் கேட்டுட்டு போனா ஒரு 3 மாதம் கழிந்த பிறகுதாங்க இவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பகல் நேரத்துல இந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே கொண்டு அவங்களுடைய அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய லேண்ட்ல மேய விடுவாங்க. அப்படி மேய விட்டுட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துலங்க கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுடைய காராம் பசு அப்படிங்கிற ஒரு பெரிய பசுங்க, அது அந்த டைம்லயே 1 லட்சம் ரூபாய் விலை போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த பசு திடீர்னு அந்த இடத்துல அப்படியே தள்ளாடி கீழே விழுதுங்க. அந்த பசுவை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பொன்னியம்மாள் மற்றும் நல்ல பெருமாள் இவங்க 2 பேருமே ஓடி போறாங்க. பசுவுக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு தெரியல அப்படிங்கறதுனால வேக வேகமா கிட்ட போறாங்க. அப்படி கிட்ட போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பசு கீழே விழுந்த நேரத்துக்கே அதனுடைய உயிர் போயிருதுங்க. என்னாச்சு இந்த பசுக்குன்னு சொல்லிட்டு இவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த பசுவுடைய கழுத்துல மட்டும் 2 பற்களுடைய தடம் இருக்குதுங்க. இது என்னடா பற்களுடைய தடம் இருக்குது, என்னது பாம்பு ஏதாவது கடிச்சிருக்குமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த பாம்பு கடித்தது மாதிரியே தெரியலைங்க. அந்த பற்கள் ரொம்பவே பெருசா இருந்திருக்குது, அந்த கழுத்துல விழுந்த ஓட்டையோட சேர்ந்து. சரி இது ஏதோ கடிச்சிருச்சு, அதனாலதான் இந்த மாடு இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்ச இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஜேசிபியை கொண்டு அந்த லேண்ட்ல அருட்கள் வளர்ந்து நிக்குது இல்லையா, அந்த லேண்ட்லயே ஒரு சைடுல குழிய தோண்டி இந்த மாடை அந்த இடத்துலயே புதைச்சிடுறாங்க.
கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை பகல்ல தாங்க நடக்குது. அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் போயிருதுங்க. இவங்களுக்கு இந்த மாடு ஆடு எல்லாமே வந்து வீட்டுல ஒரு உறுப்பினர் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால இந்த மாடு இறந்த சங்கடத்துல இவங்க சரியா சாப்பிட கூட செய்யலங்க. அப்படி பாசமா வளர்த்துருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாட்கள் கழிந்த பிறகுங்க ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் அவங்களுக்கு இன்னும் 3 மாடு இருக்குங்க. அதுல 3 மாடுகள் மேய்ந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி மேய்ஞ்சுகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. அதுவும் கரெக்டா மத்தியானம் ஒரு 12 மணிக்கு தாங்க நடக்குது. அங்க இருக்கக்கூடிய இன்னொரு மாடும் இந்த மாதிரி தள்ளாடி கீழே விடுதுங்க. அப்படி கீழே விழும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொன்னி அம்மாள் பாத்துடுறாங்க. ஐயோ மறுபடியும் அந்த மாட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமா ஓடி வர்றாங்க. கிட்ட வந்து பார்க்கும்போது உண்மையிலே அந்த கழுத்துல 2 பற்களுடைய தடம் அப்படியே பதிஞ்சிருக்குது. இதையும் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இங்க ஏதோ ஒரு விஷ ஜந்து இருக்குது, அதுதான் நம்மளுடைய மாடுகளை கொன்னுகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒருவேளை ஏதாவது பாம்பு கடிச்சிருந்தா இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே வந்து இந்த மாட்டு வைத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்க. அவங்கள போய் உடனே கூட்டிட்டு வர சொல்றாங்க நம்மளுடைய நல்ல பெருமாள் கிட்ட. நல்ல பெருமாளும் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா அங்க இருந்து போறாருங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து எக்ஸல் பைக் தான் அவங்க கூடுதல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த எக்ஸல் பைக்கையும் எடுத்துக்கிட்டு நேர அந்த டாக்டரையும் போய் பாக்குறாங்க. அவரையும் கையோட கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாட்டை கடிச்சிருக்கிறது வந்து பாம்பு கிடையாது, வேற எந்த மிருகமும் கிடையாது. ஏன்னா அந்த மிருகங்களுக்கு இந்த அளவுக்கு பல்லுடைய ஆழம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இது வேற என்னதோ கடிச்சிட்டு போயிருக்குது. ஆனா அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து நிறைய வெளியே வரலைங்க. லைட்டா தான் 2 பற்கள் இருந்த இடத்துல அந்த 2 சொட்டு ரத்தம் மட்டும் தாங்க இருக்குது. அதனால ஏதோ ரத்தம் குடிக்கக்கூடிய ஏதோ ஒரு மிருகம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பூச்சி இல்லைன்னா ஏதோ ஒண்ணுதான் அந்த மாதிரி பண்ணி இருக்குது. அந்த மாட்டுடைய ரத்தங்கள் வந்து சுத்தமா வத்தி போய் தான் இந்த மாடு இறந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரும் சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முதல் மாடை வந்து இந்த மாட்டுடைய பக்கத்திலே இந்த மாடையும் புதைக்கிறாங்க. சரி 2 மாடு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த மாடுகள் இறந்து போன அந்த சங்கடத்தினால இவங்க வந்து வேலைக்கே போகல. அன்னைக்கு வீட்டிலே தான் இருக்கிறாங்க. அப்படி வேலைக்கு போகாதனால அறுத்து கொண்டு வந்த புல்லு வைக்கோல் இதெல்லாம் தாங்க அந்த ஆட்டு மாட்டுக்கு போட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல தண்ணிகள்லாம் கலக்கி கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த ஆடு மாடுகளை வெளியவே விடலைங்க, வீட்டிலே தான் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அன்னைக்கு மத்தியானம், அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை இது முடிஞ்சிருச்சு, அடுத்தது புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது. புதன்கிழமை மத்தியானம் ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அங்க ஒரு நிறை சூலி ஆடு ஒண்ணு நிக்குதுங்க. அதாவது கர்ப்பமா நிக்கக்கூடிய ஒரு ஆடு. அந்த ஆட்டுடைய கழுத்துல இருந்து இதே மாதிரியான 2 பிளட் டிராப் இருக்கிறத இவங்களும் பாக்குறாங்க நம்மளுடைய பொன்னி அம்மா. அப்படி பொன்னியம்மா பார்த்துக்கிட்டு இது என்னடா திடீர்னு பிளட்டு அந்த ஆட்டுடைய கழுத்திலிருந்து வந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்னன்னா வேக வேகமா அந்த ஆட்டு பக்கத்துலயும் வர்றாங்க. ஆட்டை பார்க்கும்போது உண்மையிலே 2 பற்கள் பதிஞ்சிருக்குதுங்க. ஆனா இந்த தடவை என்ன அப்படின்னா, ஆடு வந்து சும்மா தான் நிக்குது. ஆடு வந்து எந்த பிரச்சனையும் வரல, ஆடு சாகவும் இல்லை, அப்படியேதான் நிக்குது. உடனே தன்னுடைய ஹஸ்பண்டான நல்ல பெருமாளை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு, இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒண்ணு இருக்குது, நம்ம வீட்டுல இருந்தா கடிச்சு நம்ம கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி இறந்துருது அப்படிங்கிற மாதிரி பொன்னியம்மாள் சொல்றாங்க. அதனால வீட்டை சுத்தி இந்த பாம்பு பிடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டை சுத்தி பார்க்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாம்புகள் ஏதாவது இருக்குதா, இல்ல ரத்தம் குடிக்கக்கூடிய இந்த மாதிரி அட்டைகள் பெரிய மிருகங்கள் ஏதாவது உள்ள வந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்காக கூட்டிட்டு வர்றாங்க. அவங்களும் பல விஷயங்கள்ல பாக்குறாங்க, பல இடங்கள்ல தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 1 வார காலம் போயிருதுங்க. இந்த ஆடு வந்து ஒரு அமாவாசை டைம் வருது. இந்த ஆடு வந்து ஈன போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனி ஒரு 2 நாளைக்குள்ள ஈனல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொன்னியம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நைட்டுங்க, இந்த அமாவாசை நைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமாவாசை நைட் அன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியில தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த ஆடு எப்படி முன்ன நைட்டு குட்டி போட்டுரும் அப்படிங்கிற கண்டிஷன் அந்த ஆடு கத்திக்கிட்டே இருக்குது. அதனால இவங்க வெளியிலயும் வெயிட் பண்றாங்க. நல்ல பெருமாள் வந்து வீட்டுக்கு உள்ள இருக்கிறாரு. அவங்க 2 குழந்தைகளும் உள்ள இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நைட் ஒரு 8:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை நம்மளுடைய பொன்னியம்மாள் தான் பாக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆடு வந்து வெள்ளை ஆடுங்க. வெள்ளை ஆடு அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, எந்த இருட்டுக்குள்ளனாலும் கரெக்டா வெளிச்சம் தெரியுங்க. அந்த ஆட்டுடைய கலர் வந்து நன்றாகவே தெரியும். அதனால இவங்க அந்த ஆட்டையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ ஈன போகுதுன்னு தெரியலையே, அது கீழே படுக்கிறதும் எந்திக்கிறதும் ஒரு மாதிரி டைப்பா எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியே
வெளியிலே அந்த அவங்க வீட்டு வாசல்லே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அப்ப ஈன போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்டுடைய கழுத்து பக்கத்துல ஒரு கருகருன்னு ஒரு உருவம் இருந்து அந்த ஆட்டுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாதிரி இவங்களுக்கு நன்றாகவே தெரியுது. இவங்களும் என்னடா இது கருப்பு கலர்ல அங்க என்னத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இவங்க ஆடு ஈன போறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லைட் ஆஃப் பண்ணி போட்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வெள்ளை ஆட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் தெரியுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க உள்ள லைட் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தாங்க சுவிட்ச் வச்சிருக்காங்க. அதை டக்குன்னு போடுறாங்க. அப்படி போட்டுக்கிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க ஒரு கருகருன்னு ஒரு உருவம் இருந்து ஆட்டுடைய கழுத்தை வந்து ஏதோ கடிச்சு அப்படி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அங்க இருந்து பார்த்த பொன்னியம்மா ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே உள்ள இருந்த நல்ல பெருமாள் வெளியே ஓடி வர்றாருங்க. என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரத்துக்கு தாங்க அவங்க கையை நீட்டி காட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கருப்பு கலர்ல அந்த உருவம் இருந்து அந்த ஆட்டுடைய கழுத்தை கடிக்கிறது நன்றாகவே தெரியுதுங்க. உடனே அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த முரம் அப்படின்னு சொல்லுவாங்க, முரத்தை எடுத்துட்டு வந்து ஒரு சாமி பாட்டை பாடிக்கிட்டே கிட்ட போறாருங்க நம்மளுடைய நல்ல பெருமாள். அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு நாராயணர் பக்தர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த நாராயணர் பாட்டு தாங்க வருது. அந்த இடத்துல பாடிக்கிட்டே கிட்ட போகும்போது அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த ரத்தத்தை ஃபுல்லாவே குடிச்சிருதுங்க. இவர் கிட்ட போகும்போது அப்படியே கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருது. இதை பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல நல்ல பயப்படுறாரு. என்னதோ ஒண்ணு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்கடி, என்னதோ பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நல்ல பெருமாளும் கத்தி அழ ஆரம்பிக்கிறாருங்க. இருந்தாலும் பொன்னியம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம உடனே பாண்டி கோவிலுக்கு போகணும், அதாவது பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிடலாம், அங்க போன இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. சரிம்மா நாளைக்கு காலையில போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆட்டுக்கு கடிபட்டு ஆடு இறந்தே போச்சுங்க. அது நிறைமாத கர்ப்பிணியா இருந்த ஆடுங்க, அது இறந்து போகுது. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமா அவங்க வீட்டு பக்கத்திலே தான், அதாவது வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய லேண்ட்ல தாங்க எடுத்து புதைக்கவும் செய்யறாங்க. எல்லாம் முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவில் இவங்க பக்கத்து வீடு, அதாவது இவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 50 அடி தூரத்துல அடுத்த வீடு இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க. அவங்க கிட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. எங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களும் சொல்றாங்க, நீங்க பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, அங்க போனீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிரும், வேற எதையும் நீங்க பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் சொல்றாங்க. இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாடு ஆடுகளுக்கு வந்து அந்த பாண்டி கோவில்ல உள்ள திருநூறு வந்து இவங்க வீட்டுல இருக்குங்க. அந்த திருநூரை எடுத்துட்டு வந்து இந்த மாடு ஆடு நாய் அதுக்கப்புறம் கோழி இதுக்கு எல்லாத்துக்கும் மேலேயும் போட்டு விட்டுறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி வந்திருக்குது, இது என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இதை பண்றாங்க. பண்ணிக்கிட்டு இவங்களும் நைட்டு போய் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. இவங்க வீட்டுல வந்து 2 நாய்கள் இருக்குங்க, அதாவது நல்ல திடகாத்திரமான நாய்கள் அப்படின்னு சொல்லாங்க. நாய்கள் நைட்டு ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. வீட்டை சுத்தி ஊளையிடுதுங்க. பயங்கரமா கத்துது, ஊளையிடுது. ஆடுகள் மிரளுது. அது இனி ஒரு ஆடு இருக்குது, அது பயங்கரமா கத்துது. 2 பசுக்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன், இன்னும் 2 பசுக்கள் இருக்குது. அந்த 2 பசுக்களும் மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது. இப்படி பயங்கரமாட்டு அவங்க வீட்டை சுத்தி பயங்கர சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குதுங்க. கோழிகள் அதோடைய கூட்டுல இருந்து பயங்கரமா அதனுடைய சிறகுகளை அடிக்கவும் ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டு நம்ம வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பொன்னியம்மாளும் சரி நல்ல பெருமாளும் சரி டக்குன்னு முழிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல முழிச்சுக்கிட்டு என்னதோ நம்ம வீட்டை சுத்தி வந்துகிட்டே இருக்குது, பயமா இருக்குதுங்கிற அளவுக்கு இவங்க 2 பேருமே அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய நல்ல பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அவங்க அப்பா வந்து ஒரு சாமியாடிங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்குதுங்க. அது கோவில்ல இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரனுக்கு வந்து சாமியாடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு நபருங்க. அவருக்கு அந்த நைட்டு நேரத்திலே கால் பண்றாங்க. கால் பண்ணி என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, ஒண்ணு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லி கூப்பிட்ட உடனே அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமாட்டு அன்னைக்கு நைட்டுன்னு கூட பார்க்கலைங்க, ஒரு 2 மணிக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது கேட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாருங்க. அப்படி நிக்கும் போது தாங்க அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த வீட்டை சுத்தி ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் அங்கோடியும் இங்கோடியும் போறத அப்படியே பாக்குறாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே கையில இருக்கக்கூடிய போன் எடுத்து, நீங்க கதவை திறக்க வேண்டாம், நான் கதவை தட்டுறது வரைக்கும் நீங்க கதவை திறக்க வேண்டாம், இல்லைன்னா நான் போன் பண்றேன், அதுக்கு பிறகு நீங்க கதவை திறந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே நம்மளுடைய பொன்னியம்மாளும் சரின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள எந்த கதவும் ஜன்னலும் திறக்கலைங்க, அப்படியே லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த நபரும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கேட்டை திறந்து உள்ள வர்றாருங்க. உள்ள வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாய்கள் 2மே அவர் பக்கத்துல வந்து நிக்குதுங்க. அந்த கருப்பு உருவத்தை பார்த்து அது போகவே இல்லை, அப்படியே இவர் பக்கத்துல வந்து நிக்குது. ஆனா பயங்கரமா கொலைச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வீட்டை சுத்தி அந்த முனீஸ்வரனுடைய சில பாடல்களை அப்படியே பாடுறாருங்க. அப்படி சுத்தி பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி பாட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோழிகள் அமைதியாகுது, அந்த ஆடு மாடு இதையெல்லாம் கத்துறது அப்படியே நிக்குது. அதுக்கு பிறகு ஒரு செம்பு தண்ணிய அங்க இருக்கக்கூடிய தொட்டியில இருந்து எடுக்கிறாருங்க. எடுத்து அந்த வீட்டை சுத்தி இந்த பாட்டை
பாடி மறுபடியும் தொலைக்கிறாருங்க. எல்லாம் தொலைச்சு கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தாங்க இவங்களுக்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்ண பிறகு பொன்னியம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல பெருமாள்கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்றாங்க. அதே மாதிரி கதவும் திறக்கப்படுதுங்க. கதவை திறந்த உடனே நல்ல பெருமாளுடைய அப்பா வந்து வெளியே நிக்கிறாரு. அவர்கிட்ட இப்படி விஷயத்த சொல்றாங்க, எங்களை இந்த மாதிரி பயமுறுத்திருச்சுப்பா, ரொம்ப பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாருங்க. இதை கேட்டோடனே அவர் இன்னும் ஒன்றும் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வரும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோழி கூட்டுக்குள்ள இருந்து ஒரு சாவக்கோழியை கையில தூக்கிட்டு வர்றாருங்க. அது ஒரு சிவப்பு கலர் சாவக்கோழி தாங்க. அதை எடுத்துட்டு வர்றாரு. அப்படி அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாசல்ல வச்சு அந்த கோழியை வந்து டக்குன்னு வெட்டிட்டு அப்படி தலையை ஒரு பக்கம் அந்த கோழியோட உடலை ஒரு பக்கமாட்டு அப்படி வீசிடுறாருங்க. அப்படி வீசின பிறகு அந்த இடத்துல மயான அமைதியாட்டு இருக்குதுங்க. சரி, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்குள்ள தூங்கக்கூடிய வழியை பாருங்க, நாளைக்கு எப்படியாவது பாண்டி கோயிலுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட அப்பா வந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து சைட்ல இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரண்ட்ல ஒரு அறை இருக்குங்க, அந்த அறையில தூங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட மறுநாள் காலையில விடிஞ்சிருதுங்க. விடிஞ்சு பார்க்கும்போது பெரிய ஒரு சம்பவமே நடந்து முடிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஆட்டை கொன்னது மட்டும் இல்லைங்க, அங்க நின்று இன்னொரு பசுவையும் இந்த மாதிரி கடிச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சி கொண்டு இருக்குங்க. அந்த நேரத்துல தாங்க அந்த இடத்துல பொன்னியம்மாள் வந்து கேட்குறாங்க அவங்க மாமனார்கிட்ட, என்ன அப்படின்னா இது என்னதுப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது, என்னதுன்னே தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தாங்க அந்த நபர், அதாவது அவங்களுடைய மாமனார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதாம்மா இரத்த காட்டேரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரத்த காட்டேரியை உங்க வீட்டுக்கு ஏவல் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏவல் பண்ணனாலதான் அது உங்க வீட்டையே சுத்தி சுத்தி வருது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து அடிச்சு தகர்த்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துருவீங்க. அப்போ அந்த லேண்ட் விற்கலாம், இந்த வீடை விற்கலாம், எல்லாத்தையுமே விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவீங்க. அதுக்காக தான் இது செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாமனாரை சொல்றாருங்க பொன்னியம்மா கிட்ட. அன்னைக்கு காலையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அந்த பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கும் போயிடுறாங்க. அப்படி அந்த பாண்டி முனீஸ்வரன் கோயில்ல போய் சில பல கணக்குகள் கேட்கப்படுதுங்க. அங்கேயும் அதே சாமி அந்த மாதிரி தாங்க சொல்லுது, உன் வீட்டை சுத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க, இரத்த காட்டேரியால தான் உனக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனா அந்த இரத்த காட்டேரி இது வரைக்கும் யாருடைய உடம்புலையும் வரல, அதே இருந்துதான் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரன் கோயில்ல இருந்து ஒரு தேங்காவை கொடுத்து விடுறாங்க. இந்த தேங்காவை எடுத்துட்டு போய் அந்த லேண்டு, அதுக்கப்புறம் உங்க வீடு, இந்த ஆடு மாடு இது எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு என்னுடைய சந்நிதிக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யாருக்கிட்ட கொடுத்து விடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பெருமாளுடைய அப்பா கிட்ட தாங்க. அதாவது இந்த பொருளை கொடுத்து விடுது, அதாவது தேங்காவை கொடுத்து விடுது. அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா வேகமாட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து சுத்தி பறக்கி எல்லாம் இது அவர் சொன்னது மாதிரியான எல்லா விஷயங்களும் செய்து மறுபடியும் அவர் வந்து பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்துடுறாருங்க. அந்த கோவில்ல வச்சு அந்த தேங்காவை அந்த பாண்டி முனீஸ்வரனுடைய காலுக்கடியில வைக்கப்படுதுங்க. சரிம்மா, இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து இவங்களை அனுப்பிடுறாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க மாமனார்கிட்ட இவங்க ஏற்கனவே எடுத்து சொல்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, நீங்க வந்ததுக்கு ஒரு 2 நாள் இங்கே இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா, பக்கத்துல தானே என் வீடு இருக்குது, எப்ப வேணாலும் நீ கூப்பிட்டோன்னா நான் வந்துடுவேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, பாண்டி முனீஸ்வரனே சொல்லியிருக்கிறாரு, அதனால நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லம்மா அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் அதே சத்தம் இந்த இடத்துல நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடு கத்துது, ஆடு கத்துது, கோழிகள் அடிக்குது, இந்த மாதிரி நாய் கத்துது, பூனைகள், அதாவது இவங்க வீட்டுல வந்து ஒரு 3 பூனைகள் வளர்த்துருக்காங்க. 3 பூனைகளும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொட்டை பூனை, 2 கடவன் பூனைங்க. 2 கடவன் பூனை வந்து எப்பவுமே வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். ஆனா அந்த பெண் பூனை வந்து வீட்டுக்கு உள்ளே தாங்க இருக்கும். ஆனா அன்னைக்கு 3 பூனைகளுமே அந்த வீட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து 2 வாசல் இருக்குது. அதுல ஒரு வாசல் பக்கத்துல ஒரு கடவன் பூனையும், இன்னொரு வாசல் பக்கம் இன்னொரு கடவன் பூனையும், அதுக்கு பிறகு சென்ட்ரல் ஹால்ல வந்து ஒரு பெண் பூனையும் இருக்குதுங்க. இதெல்லாம் அப்படி இருக்குது. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாட்டு தான் அவங்களுடைய வீடு அவங்களுக்கு தெரியுது. ஆனா இவங்க 2 குழந்தைகளும் நன்றாகவே தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த சத்தம் வந்து அதிகரிக்குதுங்க. ஐயோ, நம்ம பாண்டி முனீஸ்வரனை போய் பார்த்துட்டு வந்த பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை நடக்குதே ஆண்டவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொன்னியம்மாள் வந்து அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் நடக்குதே, நம்ம இனி எங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பெருமாளுடைய அப்பா வந்து உடனே அங்க வர்றாருங்க. அவருக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னே தெரியலங்க. அந்த இடத்துக்கு வர்றாருங்க. அப்படி வந்து அந்த கதவுல 3 தடவை தட்டுறாருங்க. தட்டிக்கிட்டு யாரும் வீட்டை விட்டு வெளியே வராண்டா, நான் பார்த்துக்கிடுறேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அவங்க அப்பாவுடைய வாய்ஸ் நல்லாவே கேக்குதுங்க. கேட்ட பிறகு சரி நம்ம அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல பெருமாள் வந்து பொன்னியம்மாள் கிட்ட சொல்றாங்க, அப்பா வந்துட்டாரு, இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பா பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வேற எதுவுமே செய்யலைங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்பா வந்து அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு மணியை அடிச்சுக்கிட்டே அந்த வீட்டை சுத்தி சுத்தி வர்றாருங்க. அதாவது ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தம், அதுக்கப்புறம் இந்த ஜலங்கை ஒலி, அதுக்கு பிறகு இந்த கையில வச்சிருப்பாங்க இல்லையா மணி, இந்த மூணும் கலந்த ஒரு சத்தங்க அது வந்துகிட்டே இருக்குது. என்னடா இது திடீர்னு அப்பா வேற ஏதாவது பொருள் கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்களும் உள்ளே இருந்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணிக்கூருங்க இந்த சத்தம் அவங்க வீட்டை சுத்தி சுத்தி கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்டு முடியுதுங்க. அந்த நேரத்துக்கு அந்த வீட்டுக்கு வெளிப்பக்கம், அதாவது அவங்க கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல யாரையோ கழுத்து அறுத்து கொன்னா எப்படி சத்தம் போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அலறல் சத்தமும் கேக்குதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே நம்மளுடைய நல்ல பெருமாள் பயந்துடுறாரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க பயப்படுறாரு. ஆனா இவர் கதவை திறக்கிறதுக்காக வேக வேகமா ஓடி வர்றாருங்க. அப்படி அந்த பின்வாசல்ல இருக்கக்கூடிய கதவை ஓபன் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த கதவுக்கு கிட்ட வந்த உடனே அவங்க அப்பாவுடைய சவுண்டு கேக்குது, கதவை திறக்காத, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு கேக்குதுங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு, அப்ப வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நினைச்சுக்கிட்டு விட்டுடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த இடத்துக்குள்ள நடந்து முடிஞ்சு அந்த இடம் பின் டிராப் ஆட்டு சைலண்ட் ஆகுதுங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பின் டிராப் சைலண்ட்டுக்கு பிறகு ஒரு பயங்கரமான ஒரு காற்று ஒன்று அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த காற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கர காற்றா இருக்குது. வீட்டுக்கு உள்ள இருக்கும்போதே தெரியுது, வெளியில பயங்கரமா காத்தடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. என்னதான் நடக்குது அப்படிங்கறது தெரியல. இவங்க அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாரு நல்ல பெருமாள், அங்க இருந்து எந்த சத்தமும் வரல. அதுக்கப்புறம் பொன்னியம்மாள் கூப்பிட்டு பாக்குறாங்க, மாமா நீங்க என்ன பண்றீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் எந்த சத்தமும் வரல. இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிருது. என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு அலறல் சத்தம் கேட்டது, அதுக்கு பிறகு மாமா பேசினாரு. ஆனா அதுக்கு பிறகு இந்த காற்றடிச்சு முடிஞ்ச பிறகு மாமாவுடைய சத்தம் கேட்கலையே, மாமாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பந்தாங்க செல்போனை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா மாமாவுடைய செல்போனுக்கு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு செல்போனுக்கு உடனே அடிக்கிறாங்க. அப்படி அந்த செல்போனை எடுக்கிறாருங்க. பொன்னியம்மாளுடைய மாமனார் அந்த செல்போனை எடுத்து பேசுறாரு. என்னமா ஆச்சு, இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கிற, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் இப்பதான் கொண்டு விட்டு நான் வந்தனே, இதான் பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது, என்னன்னே தெரியல. இது எப்படி இப்பதானே நீங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கன்னியம்மாளும் கேட்கறாங்க. நீங்க இப்பதானே மாமா வந்தீங்க, இங்க இந்த மாதிரி மறுபடியும் பிரச்சனை ஆச்சுது, நீங்க தானே வந்தீங்க, வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட சத்தம் போடாம இருங்க அப்படின்லாம் சொன்னீங்களே, நாங்க வீட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கிறோம், வெளியே இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டது, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிதான் மாமா நாங்க உங்களுக்கு கால் பண்றோம் இப்போ அப்படின்னு சொன்னோடனே, இல்லம்மா நான் அங்க வரவே இல்லம்மா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், நீ இப்பந்தான் எனக்கு காலே பண்ற, நான் அங்கிருந்து வந்த பிறகு நீ இப்பந்தானே எனக்கு கால் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்தது வந்து பாண்டி முனீஸ்வரனுங்க. இவங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக தாங்க அந்த இடத்துல அந்த பாண்டி முனீஸ்வரனே வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரத்த காட்டேரிய அங்க இருந்து அடிச்சு துவம்சம் பண்ணி அங்க இருந்து அந்த ரத்த காட்டேரிய அவர் எடுத்துட்டு போயிடுறாருங்க. ஆனா இவங்களுக்கு வெளியில அவங்க பார்க்காதனால, அதாவது இவங்க கதவு ஜன்னல் எதையுமே ஓபன் பண்ணல, வெளியே வந்தது சவுண்டு மட்டும் தான் இவங்களுக்கு கேட்டிருக்குது. தன்னுடைய மாமனார் வந்திருக்காங்க, அதாவது தன்னுடைய அப்பா தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு தாங்க இவங்க யோசிச்சாங்க. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டி முனீஸ்வரன் தாங்க வந்திருக்கிறாரு. இது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மறுநாளே மறுபடியும் பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க. அங்க போகும்போது பாண்டி முனீஸ்வரர் ஆமி ஆடிட்டு இருக்கிறாரு. அப்படி ஆடிட்டு இருக்கக்கூடிய இடத்துல கேட்கவும் செய்யறாங்க. நேற்றுக்கு நைட்டு இந்த மாதிரி நடந்துச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படி கையை வச்சு நிறுத்தி இருக்கிறாரு. அங்கதான் நான் வந்தேன் இல்ல, நீ என்னதானே தேடி வந்த, உனக்காக தானே நான் வந்தேன், அதுக்கப்புறம் ஏமா பயப்படுற, எல்லாம் முடிஞ்சது, நல்லா இருப்பா போ, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வக்கீல் இருக்கிறார் இல்லையா, இவர் தாங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏவலை ஏவி விட்டு இவங்க குடும்பத்தை அழிச்சு அந்த சொத்தை எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே நடக்கலைங்க. ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அவர் வந்து அவருடைய குடும்பத்தோட அந்த இடத்தையே விட்டுக்கிட்டு, அது இல்லாம அந்த 5 ஏக்கர் லேண்டையும் வித்துக்கிட்டு அவர் ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துல மாட்டி இருக்கிறாரு. அவருடைய சொத்து சுகமெல்லாம் இழந்து அந்த ஊரை விட்டே அவர் போயிடுறாருங்க. இப்படி அவருடைய லைஃப் முடிஞ்சிருக்குது. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க லைஃப்ல இது வந்து ஒரு பெரிய அமானுஷ்ய திகில் சம்பவமாட்டு அவங்களுக்கு நிகழ்ந்திருக்குங்க.
தன்னுடைய பாண்டி முனீஸ்வரனே வந்து எனக்கு அருள் புரிஞ்சாரு, நாங்க இன்னைக்கு நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு பொன்னி அம்மாள் அனுப்பி தந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறந்து போய் நீங்க லைக் கொடுக்க மறந்துடுறீங்க, தயவு செய்து லைக் கொடுத்துட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.